Hello guys, இது நம்ம Golang tutorial சீரிஸில் 15வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபைல் ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பேசிக்கான ஒரு டாஸ்க்கு. ஸோ வாங்க இந்த கோலாங்கில் எப்படி நம்ம சிம்பிளாக ஃபைல் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ கோலாங்கில் ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஓ யூட்டில்ங்கிற பேக்கேஜுக்கு கீழே இருக்கிற ரீட் ஃபைல் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம் வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுவீங்க, பைட் அரே, அப்புறம் எரர் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ டேட்டா கமா எரர்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோ ஃபைல் பக்கத்துலேயே வந்து நான் new.txt அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபோல்டரில் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபைல் பார்த்து வந்து இங்கே பாஸ் பண்ணுவீங்க, சேம் ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறனால ஃபைல் நேம் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து எரருக்கு செக் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பைட் அரேவாக இருக்குது, அதனால் இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறோம். வாங்க இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் கோலாங்கில் நிறைய டைப் ஆஃப் ஃபைல் ரீடிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டட் ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு, இப்போ அதே மாதிரி பெரிய ஃபைலாக இருக்குது அப்படின்னா நிறைய பெரிய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து அதில் இருக்க டேட்டாவை பீஸ் பை பீஸ், அதாவது சங்க் பை சங்க் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பைட்ஸ், ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் பைட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபைலில் ரீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா buff.io அப்படிங்கிற பேக்கேஜில் இருந்து பீக் ஃபைலில் இருக்க கண்டென்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பீக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பீக் பார்த்திங்க அப்படின்னா ரீடர் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரீடர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரீடர் வேணும். ஸோ buff.ioலேயே நியூ ரீடர் பார்த்திங்கன்னா இந்த நியூ ரீடருங்கிறது வந்து ரீடர் பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ ரீடருக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஓ ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபைலில் வந்து நீங்கள் எஃப்னு வச்சுக்கலாம், எஃப் கமா எரர் os.open. ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம டஃபர் யூஸ் பண்ணலாம். டஃபர் f.close. அடுத்து நம்ம எரர் செக் பண்ணிக்கலாம். கேபிட்டல் C. இப்போது நமக்கு இங்கே வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுடைய ரீடர் ஈக்குவல்ஸ் buff.io டாட் நியூ ரீடர். இதோட இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல். இப்போது அடுத்ததாக நீங்கள் பீக் பண்ணி பார்க்க போகிறீங்க. இப்போ பீக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க, பைட் அரேவும் எரரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். நம்ம வந்து ஒரு 10 பைட்ஸ் ரீட் பண்ணலாம். நம்ம அடுத்து எரர் செக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ரீட் பண்ணதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ரீட் பண்ணது, இது வந்து செகண்ட் மெத்தடில் நம்ம வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் மட்டும் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபைல் ரீடிங் பற்றி ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபைல்ஸ் ரைட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.